அதிசயமான வசனம் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனம். சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எபினேசர் என்ற சொல்லுக்கான அர்த்தம் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கும் கூட உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுகிற எல்லா விதமான தேவைகளை கர்த்தர் உதவியாக உங்களுக்கு கட்டளையிடுவார். 3 விதமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்பதை வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, சோதனைகளில் நமக்கு உதவி செய்கிறார். ஆதார வசனம் எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியை பாருங்க. கர்த்தர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டார், அது நிமித்தமாக அவரை போல சோதிக்கப்படுகிற நமக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நெருக்கம் இருக்குதா, கவலை இருக்குதா, சில போராட்டங்கள் நிமித்தமாக நீங்க வேதனையோடு காணப்படுறீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் கீழ் நாம் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். நமக்கான உதவியை அவருடைய தயவினால் நமக்கு கட்டளையிடுவார், நமக்காக இறங்குவார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடப்படுவதில்லை. அது மாத்திரமல்ல, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. 3வது பாருங்க, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் ஒரு நாளும் இடம் கொடுக்கவே மாட்டார். அது மாத்திரமல்ல, இந்த சோதனையை நீங்க தாங்கத்தக்க, இதை மேற்கொள்ளத்தக்க கர்த்தர் உங்களுக்கு பலனை கட்டளையிட்டு கடைசி பகுதியில் சொல்லப்பட்டது போல சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. போக்கு என்றால் வழி. அப்போ இந்த சோதனையிலிருந்து நீங்க மீண்டு எழும்புவதற்கு, அதை மேற்கொள்வதற்கு உங்களுக்கான ஒரு வழியை கட்டளையிடுவார். இன்னைக்கு யாரெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியாம நீங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நீங்க காணப்படுவீங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுகிறார். நிச்சயமாக இந்த சோதனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளும்படியாக ஒரு போக்கை, அதாவது ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார். ஹல்லேலூயா. இந்த சோதனை காலம் வெறும் தற்காலிகமானது, இது நிரந்தரமானது அல்ல. யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி சோதனையை நாம் சகிக்க வேண்டுமா? சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனையாகிய பிரச்சனையை நாம் சகித்து மேற்கொள்ளும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது பாருங்க, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்போ உண்மை உள்ளவங்களா நம்ம இருக்கிறோமான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் நடக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் சோதனையை சகிக்கணும், 2வது நம்ம உண்மையா இருக்கணும். அந்த சோதனையில நம்ம கபடோ பொய்யோ நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. தீங்கான காரியத்தை நம்ம பின்பற்றக்கூடாது. நம்ம நன்மை செய்து உண்மையாய் கர்த்தருக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார் என்றால் 3வது பகுதியில நம்ம அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததான நோக்கமே நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு. 2வது, நம்முடைய வாழ்க்கையில ஜீவ கிரீடத்தை கொடுப்பதற்கு. நமக்கென்று ஒரு தேசம் இருக்கிறது. அந்த இளைப்பாறுதல் தேசத்தை நாம் சுதந்தரித்துக் கொண்டு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை அவர் நமக்கு கொடுப்பார். வாக்குத்தத்தம் என்றால் என்ன? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற உடன்படிக்கை.
பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது மாத்திரமே இந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெறுகிறோம். இந்த வசனத்தின்படி 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். முதலாவது, சோதனையை சகிக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இரண்டாவது, நாம் உண்மையா இருந்து கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அதாவது உடன்படிக்கையின்படி நமக்கு அந்த ஜீவ கிரீடத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம், தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவன் தேவ பக்தி நிறைந்தவனாய் இருக்கும் பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக இருப்பான். அவ்விதமாக இருக்கிற மனிதனுக்கு கர்த்தர் சோதனையை அனுமதிக்காதவாறு ரட்சிக்கிறார் என்றால் விடுதலை ஆக்குகிறார், மீட்டுக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா, சோதனை காலத்திற்கு நீங்கள் தப்பும்படிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நான் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் இன்று உறுதிப்படுத்துகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற இந்த காலத்துல உலகத்துல எத்தனையோ விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த சோதனை காலத்தில் அதற்கு தப்பும்படிக்கு கர்த்தர் உங்களை காப்பேன் என்று உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் கிரகிக்க முடியாத அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். இவ்விதமாக சோதனையில் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது, பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆதார வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்து செல்வதற்கு முன்பாக தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்தார். அவர் உலகத்தில் உள்ள சதா நாட்களிலும் நம்மோடு கூட இருந்து சகல சத்தியத்தின்படி நம்மை வழிநடத்தி போதித்து கண்டித்து உணர்த்துகிறார் என்பதை வசனங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நாம் என்ன விதமாய் ஜெபிக்கிறோம் என்பது நமக்கு தெரியாம இருக்கும். சில காரியங்களை மட்டுமே நம்ம மையப்படுத்தி ஜெபித்து கொண்டிருப்போம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அசைவாடி நம்மோடு கூட இருந்து அவர் வேண்டுதல் செய்வார். நமக்கு என்ன காரியம் தேவைப்படுதோ அதற்காக அவர் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசுவார். ஹல்லேலூயா. நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டிப்ரெஷன்ல போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க, ஒரு பிரச்சனை வந்த உடனே அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து அந்த பலவீனத்தில் அவர்களுக்கு உதவி செய்து அந்த டிப்ரெஷன்ல, அந்த சோர்வுல, அந்த கண்ணீரின் பாதையில அவங்க எவ்விதமாக ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களோடு இருந்து அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கென்று கொடுத்த தேற்றவளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் பண்ணி நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபொழுதும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் பரிசுத்தமாய் வாழ்வது மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் பரிசுத்த வாழ்விற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம், பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில பேருக்கு நிறைய அதிகார பலம் இருக்கும், ஆளுக பலம் இருக்கும். சில பேருக்கு அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க. சில பேருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அததான் இது குறிக்குது. பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்ய அது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க யாராவது எனக்காக யாரு கேட்பா, எனக்கு நீ யாருமே இல்லை நீங்க யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. ஆனா பிரியமானவர்களே, பலனற்றவர்களுக்கு கூட கர்த்தர் உதவி செய்கிறார். அது அவருக்கு லேசான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க யாராக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபித்து நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனங்களை நீக்கி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி நம்முடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலம் பூரணமாய் விளங்குகிறது. ஹல்லேலூயா. யாரால விசுவாசிக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருப்பது கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எல்லா பலவீனங்கள், சோர்வுகளை இந்த புதிய வருடத்துல கர்த்தர் மாற்றி உங்களுக்கு அற்புதத்தை காண கிருபை செய்வார். 3வது, இக்கட்டுகளில்
நமக்கு உதவி செய்கிறார். ஆதார வசனம் 37வது சங்கீதம் 39 முதல் 40வது வசனம். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியின்படி நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். ரட்சிப்பு என்றால் மீட்பு, விடுதலை. அப்போ ஒரு மனிதன் நீதிமானா இருக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து மாத்திரமே அவனுக்கான உதவி வருகிறது. அது மாத்திரமல்ல, அவனை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து அவனுக்கு உதவி செய்து அவனை விடுதலை ஆக்குகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய இக்கட்டு காலத்தில் அவரே உங்களுக்கு அடைக்கலம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, நம்ம உதவி இந்த உலகத்துல இல்ல, நம்மளுடைய உதவி பரத்தில் இருக்கிறது. பரத்தில் இருக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் உங்களுக்கு பரத்திலிருந்து வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஒருவேளை மனுஷங்க மூலமா உங்களுக்கு பிரச்சனை வரலாம். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு டாமினேஷன் இருக்கலாம், அவங்கள பத்தி புறம் கூறலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். இக்கட்டு காலத்தில் கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்கிறார். அவரே உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார். கடைசி பகுதியை பாருங்க. அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஒரு சிறையிருப்புல காணப்படலாம், ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல காணப்படலாம், அர்ஜென்ட்டா எமர்ஜென்சியா இப்பவே உங்களுக்கு ஒரு உதவி வேணும் நீங்க காணப்படலாம். ஆனா பிரியமானவர்களே, இக்கட்டு காலத்தில் கர்த்தரே உங்களுக்கு அடைக்கலமாக உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? தாவீது இப்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். ஆதார வசனம் 60வது சங்கீதம் 11வது வசனம். பிரியமானவர்களே, நம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். சும்மா காணொலியை மட்டும் நம்ம கேட்டுட்டு நம்ம ஆமீன் சொல்லிட்டு போயிடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களுக்கு தேவைப்படுகிற எமர்ஜென்சி, உடனடியான விடுதலைக்கு, இக்கட்டு காலத்தில் உங்களுக்கு கர்த்தர் அனுகூலமான துணையாக இருப்பார். அந்த உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க அதிகாலையில ஜெபித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதலை நீங்க சீக்கிரத்துல காண்பீங்க. 107வது சங்கீதம் 6வது வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டில் இருந்து விடுவித்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீதுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தேவன் அற்புதம் நிச்சயமாக செய்வார். எல்லா இக்கட்டுகளில் இருந்து உங்களை விடுவித்து உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. எபினேசராக இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக வருகிற சோதனையிலிருந்து நமக்கு உதவி செய்கிறார். பலவீனங்களிலிருந்து உதவி செய்கிறார். எல்லா நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை செய்கிறார். மூன்றாவது, இக்கட்டுகளிலிருந்து நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, எல்லா சோதனைக்கு தப்பும்படி சுத்த பொன்னை போல விளங்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கட்டளையிடுவார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது போல, இந்த சோதனையின் நாட்களை நீங்க சகித்து இதை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. உமக்கு பிரியமான வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. எங்களுக்கு உதவி செய்யும் தேவன் அப்பா. கர்த்தர் தாமே நீர் பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே, நீர் பிள்ளைகளை வழிநடத்தி சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சோதனைகளை கர்த்தர் மாற்றி சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. எங்களுடைய உதவி அப்பா உம்முடையத்தில் இருக்கிறது, உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே, பரத்தில் இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய உதவி உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. அநேக காரியத்துலப்பா விடுதலைக்காக காத்திருக்கிறாங்க தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்கள், பிரச்சனைகளை மாற்றுங்க. எல்லா பலவீனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு உதவியை கட்டளையிட்டு பிள்ளைகளை பலப்படுத்துங்க தகப்பனே. இக்கட்ட நாளில் ஆண்டவரே கர்த்தரே அனுகூலமான துணையாக இருந்து நீர் அவர்களை எல்லா தீங்குக்கும் விடுதலையாக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உம்மிடத்தில் இருந்து ஆண்டவரே
ஒவ்வொரு பிள்ளைகள் விடுதலை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. உடைய சமூகத்தில் காத்திருக்கிற உடைய பிள்ளைகள் புதுபலன் அடைந்து ஆண்டவரே கழுகுகளைப் போல சட்டைகளை விரித்து எழும்பி பிரகாசிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவோ சம்பூர்ணமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவரே. உமையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உடைய அன்பின் இரக்கத்தினால் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு இன்றே ஒரு முற்றுப்புள்ளியை கட்டளையிடுங்க தகப்பனே. இனிமேல் அப்பா சத்துருக்கள் கொண்டு வருகிற எந்த பிரச்சனைகளும் பிள்ளைகள் அணுகாதபடிக்கு, மனிதர் மூலமாக வருகிற பிரச்சனைகள் அணுகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தராகிய தேவன் பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி செல்லும்படியே ஜெபிக்கிறேன். வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் இருக்க, உண்மையாய் நடக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. அதிகாலையில் தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைகிறார்களே தகப்பனே. நாங்கள் அதிகாலையில் இருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நல்ல ஜப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சோர்வுகள், மனக்கிளர்ச்சிகளை இயேசுவின் நாமத்தினால் மாற்றி இயேசுவின் வல்லமையுள்ள இரத்தத்தினால் விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நேடி ஆயுள்னாலும் நன்மையினாலும் திருப்தியாக்குங்கப்பா. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசிர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க தகப்பனே. போதுமாப்பா கடனென்று நிந்தைகள் போதும், அவமானங்கள் போதுமாப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. கடன் என்ற சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா நீயோ கடன் வாங்காதிருப்பா, நீயோ கடன் கொடுப்பா என்று சொன்ன வசனத்தின் படி தகப்பனே. பிறருக்கு இலவசமாய் உதவி செய்ய பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா. ₹1 கடன் இல்லாதபடிக்கு அதை அடைத்து தீர்க்க கிருபை செய்யுங்க தகப்பனே. உமையே நம்பி இருக்கிறோமாப்பா. உமை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நீர் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. உமையே நோக்கி பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில ஒரு வேலையை கட்டளையிட்டு இவர்களையும் குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளுடைய அன்றெண்டு நாளுக்குண்டான தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சித்தத்தின்படி ஒரு நல்ல வேலையை ஆயத்தப்படுத்தி கட்டளையிடும்படியே ஜெபிக்கிறேன். இந்த காத்திருக்கிற காலத்துல பிள்ளைகளுடைய இருதயம் சோர்ந்து போகாதபடிக்கு பிள்ளைகளுக்கு பலனை கட்டளையிட்டு, சத்துவம் இல்லாத பிள்ளைகளுக்கு சத்துவத்தை கட்டளையிட்டு பலப்படுத்துங்க. கர்த்தர் தாங்கி வழிநடத்தி அற்புதத்தை காண கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே பலவீனத்தில் ஆண்டவரே நோயோடு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே கிட்னில ஸ்டோன், ஆண்டவரே லிவர் பிரச்சனை, தலைகள்ல ஆண்டவரே பிரெயின் டியூமர், ஆண்டவரே கொள்ளை நோய்கள் ஆண்டவரே பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறிசுறுதலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மாந்திரிக தந்திரங்கள், வேலைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. பரம தேவன் அற்புத விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே ஆணி பாய்ந்த வல்லமையுள்ள கரத்தினால் ஆண்டவரை இப்பொழுதே அவர்களை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை. இயேசு என்ற நாமத்தில் அற்புதம் இருக்கிறது தகப்பனே. இயேசு என்ற நாமத்தில் வல்லமை இருக்கிறது. இயேசு என்ற நாமத்தில் விடுதலை இருக்கிறது தகப்பனே. இந்த நாமத்தின் வல்லமையினாலப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எல்லா பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே வெக்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா சோர்ந்து போயிருப்பாங்கப்பா. இந்த புது வருடத்துல நல்ல செய்திகளை கேட்க பண்ணுங்க. டிஸ்சார்ஜ் ஆகி ஆண்டவர் வீட்டுக்கு நல்ல சுக பலத்தோடு கடந்து வர கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி நீ சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை ஆண்டவரே அப்பா. நிரந்தரமான நித்திய விடுதலையை கட்டளையிடுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. கழுகுக்கு சமானமான வாழ வயதை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. நீடிய ஆயுளால் நன்மையினாலும் அப்பா பிள்ளைகளை திருப்தியாக்குங்க. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே, அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற சர்வ சதா நாட்களிலும் ஆண்டவர் உடைய கிருபை, உடைய தயவு ஆண்டவரே, உடைய நன்மை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், தொடரட்டும் அப்பா. அதை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீதிமானாய் மாற்றி அவர்கள் சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கி தாபரித்து அதை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. நீர் ஆண்டவரே எங்களுக்கு தருகிற விடுதலைக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கும் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உடைய அற்புத விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. நீர் அற்புதத்தின் தேவன் உடைய
நாமத்தில் ஒன்று அதிசயமானவர் அப்பா. உமையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அற்புதத்தின் தேவன் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கப்பா. இக்கட்ட நாளில் ஆண்டவரே நீரே உடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்க. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு முடிய நித்திய பரிசுத்த வழியில நடக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. நீரப்படியே செய்கிறதற்காக நன்றி. இன்னும் குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரிவினைகளை இயேசுவின் நாமத்தினால் மாற்றி அற்புத விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தின் வல்லமையினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறோம் அப்பா. நாமத்தின் வல்லமையினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. நீரப்படியே செய்கிறதற்காக நன்றி. இடிக்கப்பட்ட குடும்பங்கள் மீண்டும் கட்டி எழுப்பப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால அற்புதத்தின் தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதத்தை கட்டளையிட்டு பிரிந்த குடும்பங்கள் கர்த்தருடைய சுத்தத்தின்படி ஒன்று சேர கிருபை செய்யுங்கப்பா. மீண்டும் ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில மன மகிழ்ச்சிய ஆண்டவரே வாழ்க்கையில நல்ல ஒரு பிடிப்பை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. அற்புதத்தின் தேவன் அற்புதங்களை கட்டளையிடுகிறீர் இப்பொழுதே அப்பா. அந்த பிள்ளைகள் இருதயத்துல இயேசுவின் நாமத்தினால் கிரியை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தலைமுறைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சாபங்களையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க தகப்பனே. நீர் எங்களுக்காக சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் வல்லமையினால் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சாபங்களுக்கும் பிள்ளைகளை நீங்களாக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். இன்னும் வீட்டுக்காக ஆண்டவரே அப்பா சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று பலர் காத்து கொண்டிருப்பாங்கப்பா. உடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. அது மாத்திரமல்ல பிசினஸ் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அநேக பேர் தகப்பனை இன்சென்டிவ் வேலை உயர்வுக்காக காத்திருப்பாங்க ஆண்டவரே. ஏற்ற வேலையில அப்ப இந்த புதிய வருடத்துல அற்புதத்தை காண இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை உடைய சித்தத்தின்படி இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. அதை நிறைவேற்றி கொடுங்க தகப்பனே. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தினால் ஆண்டவரே நாங்கள் அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் இன்றும் ஜீவனுள்ள வல்லமையுள்ள தேவனாகவே இருந்து எங்களை அற்புதங்களை காண கிரியை செய்ய போகிறீர். கிருபையா இறங்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக தகப்பனே. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் தலையை உயர்த்துங்க தகப்பனே. கூனி குறுகி நின்ற காலம் போதும் அப்பா. அற்புத ஆண்டவரே அடையாளத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா அற்புதமாய் தகப்பனே. டாக்டர் ரிப்போர்ட்ஸை நம்பலப்பா. உண்மை நம்புறோம், உண்மை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து பிள்ளைகள் குடும்பத்துல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிலைக்க பண்ணுங்கப்பா. நிரப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. இன்னும் குழந்தைகள் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. குழந்தைகளுக்கு வேண்டிய போதிய பலத்தினால பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த தீங்கும் பொல்லாப்பும் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை வழிநடத்துங்க தகப்பனை. வாகனத்துல ஓட்டும் பொழுது வெளி தேசத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா டிராவல்ல எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும், பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய அன்பின் இரக்கத்தினால் தயவுனால் அப்பா இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீரே நன்றி. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவரே. நாங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இல்லப்பா. நாங்க தற்காலிகமா உண்மை அறியல தகப்பனே. நீர் ஜீவனுள்ள தேவனாகவே எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அற்புதத்தின் தேவன் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில பல எண்ணற்ற அற்புதங்களை நீங்க செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைக்கும் அப்பா எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்துக்காக நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் எல்லாரும் ஆண்டவரே சுகித்து சந்தோஷமாக அற்புதத்தை பெற்று ஆண்டவரே மன மகிழ்ச்சியை வாழ கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியோக தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் பேர் பெயரை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆம் என்றும் ஆமீன் என்று பதில் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா கடன் என்ற சிறையிருப்பிலிருந்து, வியாதியிலிருந்து தகப்பனே அப்பா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கட்டளையிட்டு தகப்பனே, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கட்டளையிட்டு அற்புத விடுதலை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிட போகிறீர். அதற்காக நன்றி. அது மாத்திரம் அல்ல, இந்த வருடத்தில் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டீர். சில அற்புதங்களை இன்னும் ஆண்டவரை நீர் செய்ய போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக நீங்க பேசுங்கப்பா. நீர் பேசுகிற தேவனப்பா. நீர் எங்களோடு அசைவாடுகிற தேவன் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்த ஆண்டவரே அப்பா. உம்மிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்று அதை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, கிருபையா இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரே அப்பா கர்த்தராகிய தேவன் எங்களை பலப்படுத்தி அதை மேற்கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. எல்லா தீங்குக்கும் விலக்கி உடைய பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்தின்
கரத்தின் வல்லமையினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்ற உதவிகளை செய்து உங்களை பிரகாசமடைய செய்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you.